மலேசியா கோலாலம்பூரில் உள்ள புகட் ஜலீல் நேஷனல் ஸ்டேடியத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்தோர்க்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்பட இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விஜயினுடைய திரை வாழ்க்கைக்கு ஒரு வகையில் ஃபேர்வெல் அப்படின்னு தான் சொல்லணும். உலகம் முழுவதிலிருந்தும் ரசிகர்கள் பெருமளவில் திரண்டிருந்தாங்க. விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கட்சி சார்ந்த எந்த பொருள்களும் அனுமதிக்கப்படாதுன்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டி அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி கட்சி கொடிகள், துண்டுகள், தொப்பிகள், டிஷர்ட்கள், பேட்ச்கள் உள்ளிட்டவை மைதானத்திற்குள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. மலேசிய அரசின் அறிவுறுத்தலின்படி விஜய் மேடையில் பேசும்போது அரசியல் கருத்துக்கள் எதையுமே தெரிவிக்கக்கூடாது, திரைப்படம் மற்றும் திரை வாழ்க்கை குறித்த விஷயங்களை மட்டுமே பேசணும் அப்படின்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நிகழ்ச்சி நடைபெற்று வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் மைதானத்தில் கூடிய ரசிகர்கள் ஆரம்பத்தில் வழக்கம் போல் தளபதி தளபதினு கோஷமிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் விஜய் மைதானத்திற்குள் நுழைந்ததும் ரசிகர்கள் உற்சாகத்தின் உச்சத்தில் டிவிகே என ஒரே குரலில் கோஷமிட தொடங்கினாங்க. இதனால் அரங்கமே அதிர்ந்தது. கட்சி கொடி, துண்டு, பேட்ச் போன்றவைகளுக்கு தானே தடை, நாங்கள் டிவிகே கத்துனா என்ன செய்ய முடியும்னு கேள்வி எழுப்புவது போல ரசிகர்கள் முழக்கமிட்டாங்க. இந்த காட்சிகள் தொடர்பான வீடியோக்கள் மற்றும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது. மலேசிய அரசு விதித்த அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி நடைபெற்ற அந்த விழாவில் ரசிகர்களின் உணர்ச்சி பெருக்கம் அரசியல் சினிமா எல்லைகளை தாண்டி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே இருந்தது. இதன் மூலமாக விஜயினுடைய ரசிகர்கள் வலிமையும் அவரின் அரசியல் தாக்கமும் ஒரே மேடையில் வெளிப்பட்டதாக பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.